நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் உங்க கண்ணுல தெரிஞ்சா அது உங்க உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோட அறிகுறியா கூட இருக்கலாம். ஏன்னா கண்களை வச்சுதான் பல நோய்கள் இதுவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரோங்க. அதனால கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு 10 வகையான பிரச்சனைகளை பத்தி இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கான தீர்வுகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய மருந்துகள், உணவு முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுங்க. நிறைய பேருக்கு கண்கள்ல சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணணும். இப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா கண்களை வச்சு சில சிம்டம்ஸ் கண்களில் தெரியுது அப்படின்னாவே இந்த நோயாக இருக்கலாம், இந்த டெஸ்ட் பண்ணுங்க, அதுவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கண்கள் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த நோய் வரலாம், இல்லை வந்திருக்கலாம். கண்களில் தெளிவான பார்வை கிடைக்க நம்ம எந்த மாதிரியான உணவெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கண்களில் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்களோட ஐலிட்ஸை கீழேயுமே நீக்கி பார்ப்பாங்க. வெண்மையாக இருக்குது அப்படின்னா ரத்த சோகை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் எல்லாருக்குமே. நம்ம சைல்ட்ஹுட்டில் கூட பார்ப்போம், சின்னதாக கண்களை விலைக்கு பார்த்துட்டு ரத்தமே இல்லை எனக்கு அப்படிலாம் நம்ம சொல்லிப்போம். அந்த மாதிரி அனிமியா ரத்த சோகை இருந்துச்சுன்னா கண்கள் வெளியேறி போன மாதிரி இருக்கும். கண்ணிமை கொஞ்சம் வீக்கம் தெரியலாம் உங்களுக்கு. ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாடியில் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அனிமியா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை பார்த்தாதாங்க ஐயோ இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு யோசிப்போம். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஜாயிண்டிஸ், மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ மஞ்சள் காமாலை இருந்தால் கண் மஞ்சளாக இருக்கும் இல்லையா? எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கண் என்ன மஞ்சளாக இருக்குது, மஞ்சள் காமாலை வந்துருச்சா அப்படின்லாம் நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ஜாயிண்டிஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த பைல் நம்மளுடைய பிளட்ல அந்த பித்தம் உடல் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தொற்று வைரஸ் கிருமி என்ன ஆகும்னா நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் கலக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுடைய உடல்ல இருந்து, ஸோ யூரின் போகிறீங்களா நல்லா மஞ்சளாக போகும். ஸோ மோஷன் போகிறதா இருக்கட்டும், ஸோ வாயில் நாக்கில் ஒரு மஞ்சள் நிறத்தை படிமம் இருக்கும். அதே மாதிரி தான் கண்களும் மஞ்சள் நிறமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாயிண்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்க, அடுத்தது சுகர். உங்களுடைய பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா ரெட்டினால பாதிப்பு ஏற்படலாம். ஸோ கண்களில் பாதிப்பு ரெட்டினால வர நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சுகர் லெவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமான சுகர் லெவல் இருக்கும்பொழுது கண்களில் ரெட்டினால பாதிப்பு ஏற்படும். அதனால தான் டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இன்னைக்கு சுகர் இருக்கிற பெரும்பாலும் நபர்களுக்கு கண்களில் ஏற்படுதுங்க. அதனால் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்கள் பாதிக்கப்படலாம், கால் பாதம் பாதிக்கப்படலாம், உடல் நரம்புகள் நமக்கு பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்த 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர். ஸோ பிபி இருக்குது, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா கண்களில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் நமக்கு பாதிப்புக்கு உள்ளாகலாம். ஸோ அதனால் அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. பிபி இருந்துச்சுனாவே கண்களில் அந்த நம்மளுடைய ஆர்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் அப்படியே நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். திடீர்னு கண் சிவக்க ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். கண்களில் பிபி அதிகமாகிடுச்சுனாலும் ரத்த ஓட்டம் குறையிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. அதனால் பிளட் ப்ரெஷரும் உங்களுக்கு நார்மலாக இருக்கா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 5வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? கண் இமையில் ஏற்படக்கூடிய வீக்கம். இது நமக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அது நமக்கு இண்டிகேட் பண்ணலாம். காலையில் எந்திரிக்கும் போதே முகம் வீக்கமாக இருக்கிறது, மேலிமையோ முக்கியமாக கீழிமை ஐலிட்ஸில் நல்லா நீர் தேங்கின மாதிரி ஒரு பேக் மாதிரி உருவாகிறது. அதுக்கு அந்த கண்டிஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இல்லை மேலிமையோ கீழிமையோ வீக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்களில் அது நமக்கு காட்டுங்க. ரொம்ப ரொம்ப அதுவும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அடுத்த 6வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு சிலருக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் கண்ணு நல்லா வெளியில் தெரியுதுங்க, ப்ரொட்யூட் ஆகி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தைராய்டு, இந்த ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, காய்டர் தைராய்டு கிளாண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்ணு நல்ல பெரிதாகி மேலே வந்த மாதிரி இருக்கும்.
வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சாலும் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கலாம். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கண் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 7வது முக்கியமான விஷயம் டீஹைட்ரேஷன். உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்? கண்கள் நமக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, கண் சிவந்து போகிறது, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ கண் சிவந்து போகிறது, திடீர்னு ட்ரை ஐ சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம், கண்கள் உலர்ந்து போகிற மாதிரி ஒரு நிலை வரும். ஸோ இதுவுமே உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அடுத்து 8வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா வரக்கூடிய பிரச்சனை. அதாவதுங்க, கண்களை சுற்றி நமக்கு கருமை நிறம் வர்றதோ, மேலே மேலோ கீழே மேலோ சில கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் மாதிரி வர்றது. ஸோ நம்மளுடைய கண்களை சுத்த லென்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா அர்க்கஸ் அப்படின்னு சொல்கிறது, அர்க்கஸ் சினிலியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெண்மை நிறத்தில் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது ஏஜ்னாலையும் வரலாம், கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போதும் வரலாம். அதனால் கவனமாக இருங்கள். அதே மாதிரி உங்களுடைய மலக்குடலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்களை சுற்றி ஒரு கருமை நிறம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ உடல் நமக்கு டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது, கண்களை சுற்றி நமக்கு கருவளையம் இருக்குது அப்படின்னா உடலில் கழிவுகள் இருந்தாலோ, மலக்குடல் பகுதியில் தூய்மையாக இல்லை அப்படின்னு சொல்லும்போதோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ நம்ம உடல் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கண்கள் மூலயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 10வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இமைகள் தானாக மூடின மாதிரியே இருக்கும், டோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் வரலாம். தானாகவேங்க, ஒரு கண்ணு நல்லா ஓப்பனில் வச்சுருக்கேன், இன்னொரு கண் தானாக ட்ரூப் ஆகுது, ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூப் ஆகுது அப்படின்னு ஏன் இப்படி ஆகுது? நமக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய சமயங்கள்லேயோ நமக்கு கண்களில் இமை தானாக மூடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த 10 விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கண்களில் இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா அதற்கேற்ற சிகிச்சை என்ன, நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணணுன்றதும் நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜென்ரலாகவே உங்களுடைய கண் பார்வை நார்மலாக இருக்கணும்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? விட்டமின் ஏ, விட்டமின் இ நிறைந்த உணவுகள் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த சூரியகாந்தி விதைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகாந்தி விதைகளில் ரிச் விட்டமின் இ, விட்டமின் ஏ, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது உடலுக்கு தேவையான பல சத்துக்களை நமக்கு கொடுக்குது. ஸோ இது டைரெக்டாக என்ன பண்ணலான்னா, லைட்டாக அந்த சீடை லைட்டாக சூரியகாந்தி விதைகளை லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ கண் பார்வை உங்களுக்கு பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அந்த கேட்ராக்ட் பிரச்சனை இருக்குங்க. ஸோ கண்கள் ஒரு பாயிண்டில் மட்டும் எனக்கு ரொம்ப பிளர்ராக தெரியுது, மங்கலாக தெரியுது, கண்களை சுற்றி எனக்கு ஒரு ஒளியே தெரிய மாட்டேங்குதுங்க, நார்மலாக பார்க்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கேட்ராக்ட் இருக்கலாம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான, அதாவது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவே ஸ்பெஷல் மெடிசன் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சில வகையான மூலிகைகள் நீங்கள் எடுக்கிறது, கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சித்த மருத்துவத்தின் மூலம் நம்ம குணம் பெறலாம். ஸோ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.